ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ குடும்ப தலைவிகளுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் வரப்போகுது. அதுவுமே எல்லாமே முழுக்க முழுக்க கிச்சன் அண்டு குக்கிங் டிப்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில டிப்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அதை ஒரு ரிமைண்டராக வச்சுக்கோங்க. புதுசாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்திங்கன்னா, அது எல்லோருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் அரிசி கழுவோம் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் என்றைக்கு நான்வெஜ் செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு காலையிலேயே தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு நம்ம சோறாக்குறதுக்காக அரிசி எடுத்துருப்போம் இல்லையா, அதை நம்ம நல்லா ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கணும். நம்ம வீட்டில் நான்வெஜ் வாங்கின பிறகு இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம நான்வெஜ்ஜை வாஷ் பண்ண போகிறோம். அதை எப்படி வாஷ் பண்ணணும்னு நான் சொல்லுறேன். ஸோ நம்ம தண்ணியை ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த தண்ணியை நம்ம வீட்டில் சிக்கன், மட்டன், ஃபிஷ் எது வாங்கினாலும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அதில் பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது நம்ம நல்லா அதோட அழுக்கு, அதோட ரத்தம், அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ண பிறகு நார்மல் வாட்டரில் நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை தடவை நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி கடைசியாக நீங்கள் திரும்பவும் அந்த அரிசி கழுவுன தண்ணியிலேயே அந்த சிக்கனையோ மட்டனையோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவுச் ஸ்மெல் நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த செகண்ட் டிப் தான். இந்த செகண்ட் டிப் எல்லோருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் வெங்காயம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். மெயினாக பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குறது. பட் பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை நீல வாக்கில் தான் அறுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அறுக்காமல் நான் காட்டிருக்க மாதிரி வெங்காயத்தை நீங்கள் அறுத்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெங்காயம் அறுக்கும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வெங்காயம் அறுத்து பிரியாணி செய்வீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. நானும் மோஸ்ட்லி இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி தான் பிரியாணிக்கு சமைப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த 3வது டிப்பு நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபிஷ் நான் இங்கே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ் நம்ம வாஷ் பண்ண பிறகு இதில் கோடு போடுவோம் இல்லையா, அந்த கோடு போடும்போது நிறைய பேர் நம்ம நிறைய ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவோம். அதை நான் என்னான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கையில் வச்சுட்டு ஃபிஷ்ஷை கோடு போடுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. ஒருவேளை இந்த மாதிரி சின்ன மீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையிலேருந்து ஸ்லிப் ஆகி அந்த கத்தி உங்கள் கையை தான் கட் பண்ணும். சில பேர் ஒரு கட்டிங் போர்டு வச்சு நம்ம கட் பண்ணாக்கா அந்த கட்டிங் போர்டை வேறு கழுவணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அழிப்பு பார்க்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் கையில் வச்சு கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் கையை கட் பண்ணி அது பெரிய ஆபத்தாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கம்மா நீங்கள் ஒரு கட்டிங் போர்டில் இந்த மாதிரி சல்லுன்னு நீங்கள் சூப்பராக அந்த ஃபிஷ்ஷுக்கு கீரல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே உங்களோட சேஃப்டி எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கட்டிங் போர்டில் வச்சு சூப்பராக எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கு சூப்பராக நம்ம ஒரு மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கீரல் விடுறதுனால உங்களுக்கு மீனில் நீங்கள் மசாலா போடும்போது சூப்பராக அதில் உப்பு, உரப்பு எல்லாமே நல்லா ஏறி மீன் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டிப்ஸ் பார்த்துடலாம். புளி பார்த்திங்கன்னா, புளி நம்ம ரசம் வச்சாலும் சரி, புளியானம் வச்சாலும் சரி, எது செஞ்சாலும் புளி கடுத்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம புளியை ஊற வைக்கும்போது எப்போதுமே ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் நம்ம புளியை அலசி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தண்ணியில் ஊற வைக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு டம்ளர் தண்ணியோ எவ்வளோதோ ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நான் ரசத்துக்காக இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு தண்ணியில் ஊற வச்ச புளியை நல்லா கையால் பிசைஞ்சு அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ வடிகட்டி எடுத்த பிறகு திரும்பவும் அதே புளியில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம கரைக்க போகிறோம். ஸோ வடிகட்டின புளியை அந்த வடித்தட்டிலேருந்து நம்ம எடுத்து இன்னொரு தடவை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி புளியை வந்து நம்ம 2 தண்ணியில் தான் வந்து கரைச்சி எடுக்கணும். திரும்பவும் அதில் சாறு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 3வது தண்ணி ஊற்றியோ 4வது தண்ணி ஊற்றியோ கரைக்கக்கூடாது. அந்த மாதிரி 3வது 4வது தண்ணியை ஊற்றி கரைக்கிறதுனால தான் புளி வந்து கடுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு வந்து அந்த கரைச்ச தண்ணி நம்மளுக்கு புளிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி தான் ஊற்றிக்கணுமே தவிர புளியை வந்து திரும்பவும் கரைச்சி ஊற்றக்கூடாது. ஸோ 5வது ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸ் எதை பற்றி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பற்றி தான். ஸோ வெண்டைக்காய் வந்து நிறைய பேர் வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. பட் வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து ஒரு மாதிரியா சொனையாக இருக்கும். தொட்டாலே வந்து முள் குத்துற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு சில வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், வெண்டைக்காவை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நல்லா அதை நம்ம தொடச்சி எடுத்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெண்டைக்காவை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரியும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டீங்க, இல்லை துடைக்காமையே விட்டுட்டீங்கன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து குழம்புக்கு நீங்கள் வெண்டைக்காய் சமைக்க போகிறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி குழம்புல போடுற அளவுக்கு நம்ம வெண்டைக்காவை வந்து இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிப்போம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வெண்டைக்காவை 4 இல்லைனா 5 துண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு இதை வந்து ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியம் ஹீட் ஆன பிறகு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இந்த மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம அப்பப்போ இடையில கிண்டி விட்டால் போதும். அந்த வெண்டைக்காய் மேலே இருக்கிற வந்து அந்த சொனப்புன்னு சொல்லுவோம். அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து போயிடும். ஆனால் அந்த ஹீட்டு படுறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் செய்கிறதா இருந்தாலும் சரி, புளிக்குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த வெண்டைக்காவை வந்து நம்ம அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து எத்தனை பேர் சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணுறதுனால உங்களுக்கு இதுலேயே வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு 20% கிட்ட குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல போடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வெண்டைக்காய் வெந்தும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா டிப்ஸுமே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.